அம்மா பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இவ்வளோ யூஸ்ஃபுல்லானதாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அதாவது பண்டு மேட்ருங்க. அதாவது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ தீபாவளிக்கு பண்டு பிடிக்கிறாங்கன்னு எனக்கு சீரியஸாகவே இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஜவுளி வியாபாரம் பண்ணுறதுனால மோஸ்ட்லி அந்த ஜவுளி கடைக்கு தீபாவளி டைமில் வர்ற பெண்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்டு பிடிச்சிருக்கோம், அதுக்காக ஜவுளி எடுக்க வரோன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அவங்ககிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி தீபாவளி பொருளெல்லாம் கொடுப்போம், அது கூட சேர்த்து துணிமணியும் கொடுப்போம், அதனால் பிடிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சேன்னா நம்ம சீட்டு தானே நம்ம மோஸ்ட்லி போடுவோம். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம தட்டுச்சீட்டு போடுவோம், அப்புறம் குலுக்கல் சீட்டு சொல்லுவாங்க, ஏழை சீட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1 லட்சம் 50,000 25,000 சீட்டு. தட்டு சீட்டுனா மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் எத்தனை பேர்னாலும் சேர்ந்துக்கலாம். தட்டுச்சீட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் சேர்றோமோ அத்தனை மாதமும் நம்ம 1000 ரூபாய் கட்டிகிட்டே இருக்கணும். குலுக்கல் முறையில் நமக்கு என்னைக்கு எந்த மாதம் விழுகுதோ அந்த மாதம் பணம் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஏழை சீட்டு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்லி சேவிங்ஸ்னால் சின்ன சின்ன சேமிப்பாக நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பண்டு பிடிக்கிற விஷயம் எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஸோ நான் ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றின முழு விஷயமும் தெரியாது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா நேற்று எனக்கு தெரிஞ்ச மேடம் ஒருத்தவங்க நான் பண்டு பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ ஓகே எவ்வளோ பே பண்ணணும்னு அவங்களே மாதம் 700 ரூபாய் கட்டணும், 12 மந்த்ஸு, தீபாவளிக்கு உங்களுக்கு வரும்னு சொன்னாங்க. ஓகே, நான் என்ன நினச்சேன்னா இது ஏதோ இந்த சீட்டு பிடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ்னால் உடனே நான் சேர்ந்துருவேன். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 700 ரூபாய் மிச்சப்படுத்தி கட்டிடலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி நான் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை நான் பார்க்கும்போது தான் எனக்கு ஃபுல்லாகவே புரிய வந்துச்சு. ஓகே, ஃபண்டு பிடிக்கிறதுனா மாதம் நம்ம இப்போ 700 ரூபாய் கொடுக்குறோன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,400 ரூபாய் வந்துடும். ஸோ அந்த 8,400 ரூபாய்க்கு பொருளாக கொடுக்குறாங்க போல், என்னென்ன பொருளாக வேணுமோ எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த படித்து பார்த்தா கிட்டத்தட்ட 50 பொருள் போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் எனக்கு அதுவே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா 50 பொருள் 8,400 ரூபாய்க்கு அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முடிஞ்ச அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணுறேன்னா நான் சைடில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்னென்னலாம் இருக்குன்னா வீட்டுக்கு தேவையான மஞ்சத்தூள்லேருந்து எல்லாமே இருக்குது. எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் லிஸ்ட் இங்கே ஷேர் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்சால் ரீட் பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்டு போட்டதே கிடையாது. ஏன்னா என்னோடய சர்க்கிளில் யாருமே பண்டு பிடிச்சதும் கிடையாது, நம்பிக்கையான ஆளும் அந்த மாதிரி யாரும் இல்லை. சீட்டு மட்டும்தான் பிடிப்பாங்க, நம்ம போடுவோம். ஆனால் அந்த பண்டு பிடிக்கிறதுங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த 50 பொருளில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா 15 லிட்ரு சமையல் எண்ணெய், சரிங்களா, 25 கிலோ அரிசி, அது போக நம்ம இட்லி அரிசி 5 கிலோ, அப்புறம் பாஸ்மதி 2 கிலோ 3 கிலோ, அந்த மாதிரி எல்லாமே பருப்பு வகைகள் எல்லாமே நமக்கு A to Z என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபண்டிலே வந்துடுது. அது போக தீபாவளிக்கு 1/2 கிலோ ஸ்வீட்லேருந்து நெய்யிலேருந்து எல்லா விஷயங்களும் இப்போ நான் சொல்கிறத விட அதிகமாக நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணேன், இது நமக்கு எவ்வளோ லாபத்தை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ லாபத்தை கொடுக்கலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த 50 பொருளுக்கும் நான் நைட்டு நோட் பண்ணேன். நம்ம மாதம் வாங்குகிற அரிசிக்கும் அதுக்கும் ரேட்டெல்லாம் செக் பண்ணி போட்டுட்டு பார்த்தேன். ஸோ மினிமமாக அவங்க என்ன தான் நமக்கு ஃபண்டில் கொடுத்தாலும் ஸோ நல்ல ப்ராடக்டாக தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க ஃபண்டு பிடிக்கும் போது நம்ம சேருவோம் இல்லையா? ஏன்னா நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் யாரும் சேர மாட்டோம். ஸோ அதனால் நல்ல பொருளாக தான், நாணயமான பொருளாக தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது இப்போ நம்ம வாங்குகிற ரேட்டுக்கும் அந்த ரேட்டுக்கும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ 8,400 ரூபா கட்டுறோம் அப்படின்னா நான் இதே பொருள் வெளியே நான் சரக்கு வாங்குகிற இடத்துல நான் வாங்கினேன்னா எனக்கு 4,000 ரூபாய் குறையுது. 3,800 ரூபா வரைக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, புரியுதுங்களா? ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு ஒரு 4,000 கிட்ட மிச்சமாயிருக்குங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா துவரம்பருப்புலாம் 5 கிலோ கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ எத்தனை கிலோ கொடுக்குறாங்கங்கிறதையும் எல்லாம் 50 என்னால் வாசிக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே லிஸ்ட் நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கொடுத்துருக்குறேன், வாட்சி பாருங்கள். ஸோ நிஜமாவே இந்த பண்டு பிடிக்கிறது உங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருந்தாங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் இந்த ஃபண்டில் சேருங்க. தெரியாத ஆள்கிட்ட தயவு செஞ்சு சேராதீங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம் அப்படிங்கிறவங்ககிட்ட மட்டும் இந்த சீட்டு பிடிச்சாங்கன்னா சேரலாம், ஃபண்டு பிடிச்சாங்கன்னா சேரலாம். எல்லாமே நமக்கு அதிலே வந்துடும், சரிங்களா? ஸோ பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இன்னொன்று, இது வாங்குறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா
4000 ரூபாய் மொத்த சரக்காகவும் நமக்கு மிஞ்சுது. என்ன சொல்கிறது, நம்மளோட பட்ஜெட்லேருந்து மிஞ்சவும் செய்யுது. அதே நேரத்தில் மொத்தமாக நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம் தானே. நம்ம ஒரு 2 3 4 மாதத்துக்கு தேவையான 5 மாதத்துக்கு தேவையானதை ஒரே தடவை கொடுக்குறதுனால நம்ம எவ்வளோ இது கிட்டத்தட்ட 15 லிட்டர் என்னன்னா அது எத்தனை மாதத்துக்கு வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ நமக்கும் வந்து ஒரு ஹோல்சேலாக வாங்கின மாதிரி ஒரு திருப்தி கிடைக்குது இல்லையா? ஸோ நீங்களும் வந்து பக்கத்தில் யாராவது தீபாவளி பண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அந்த பண்டில் சேரலாம். ஸோ எனக்கு இத்தனை வருஷம் ஆகி எனக்கு வந்து இந்த பண்டை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வருஷம் இந்த பண்டில் வந்து நிச்சயமாக நான் ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லிஸ்ட்டு எல்லோரும் தெளிவாக படித்து பாருங்கள். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் யோசித்தது என்னென்னா, இப்போ மாதம் 700 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ நமக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா 2 சீட்டாக போடலாமா? மாதம் 1400 ரூபாய் கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட 50 கிலோ அரிசி வந்துடும், 30 லிட்டரு எண்ணெய் வந்துடும். இதெல்லாம் வாங்கி நம்ம ஏன் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா அந்த வருஷத்துக்கு நம்ம ஓரளவுக்கு அப்படியே தள்ளிட்டு போகலாம் அப்படின்னு யோசனை வந்துச்சு. ஆனால் வந்து நமக்கு அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீட்டுக்கு 2 சீட்டாக போட்டோன்னா கிட்டத்தட்ட 8000 நமக்கு லாபம் வரும். அதே நேரத்தில் மொத்தமாக சரக்கு வாங்கி வச்சுப்போம். ஆனால் அவ்வளோ வாங்கி நம்ம மெயின்டைன் பண்ணதில்லை. முன்னாடி காலத்தில் மெயின்டைன் பண்ணது வேறு. இப்போ நம்மலாம் வந்து சின்ன சின்ன டப்பா தானே வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எதுவுமே கெட்டு போகாமல் பத்திரமா வச்சுக்கணும். அப்படி வச்சா இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அந்த சரக்கு வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேலில் கண்டிப்பாக நம்ம சின்னதாக மாதம் 1 கிலோ 2 கிலோன்னு வாங்குவோம். ஸோ நமக்கு வந்து அவங்க ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க. ரீட்டைல் ரேட்டில்ங்கும் போது நடுவில் 4-5 பேர் கை மாறி நமக்கு நிறைய கமிஷன் வச்சு தான் நமக்கு விற்பாங்க. ஸோ நிறைய நமக்கு வந்து செலவாகும். இது மாதிரி பண்டில் நீங்கள் 1 2 போட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த வருஷம் முழுக்க அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஸ்டோரேஜ் கரெக்டாக பண்ணி வைக்கணும். அதுதான் மெயின். பண்ணி வச்சோன்னா நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காய்கறிக்கு மட்டும் மாதம் செலவு பண்ணால் போதும். முக்கியமாக இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவீங்கல்ல, 6000 6500ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு, ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா பண்டை பற்றி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. எல்லாரும் கேட்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து சீட்டு போடுறத பற்றி சொல்லுங்கக்கா, சீட்டு போடுறது லாபமாக இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. என் தட்டுச்சீட்டை பற்றி கூட கேட்டிருக்கீங்க. ஆனால் அந்த பண்டு சீட்டை பற்றி யாரும் சொன்னதே இல்லை. ஸோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பண்டு சீட்டு இதுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கீங்களா, இல்லை நீங்கள் பண்டு சீட்டு பிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இதை விட ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.